வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வு இன்று நடக்கிறது. நாடு முழுவதும் 551 நகரங்களில் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுத சிறப்பு ஏற்பாடு. நீட் மறுதேர்வின் போது குளறுபடிகளை தவிர்க்க தேசிய தேர்வு முகமை தீவிர கண்காணிப்பு. வினாத்தாள் கசிவதை தவிர்க்க தேர்வு மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணிகள் மும்முரம். நீட் மறுதேர்வுக்காக தமிழகத்தில் மட்டும் 307 மையங்கள் அமைப்பு. 1,42,000 மாணவர்கள் தேர்வெழுத ஏற்பாடு. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் இயக்கம். விவரங்களை அறிந்து கொள்ள ரயில் நிலையங்களில் சிறப்பு உதவி மையங்களும் அமைப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவி தற்கொலை. தேர்வு அச்சமா என காவல்துறை விசாரணை. நீட் தேர்வு மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு. டெலி கவுன்சிலிங் பெறுவதற்கான தொலைபேசி எண்களை அறிவித்தது மக்கள் நல்வாழ்வுத்துறை. நீட் தேர்வு முதல் முதுநிலை மருத்துவ படிப்புகள் வரை மன அழுத்தம் உண்டு. மாணவர்களுக்கு மன வலிமை அவசியம். நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தல். எவ்வித அச்சமுமின்றி முழு தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள் என நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. எது நடந்தாலும் சரி, தாம் எப்போதும் துணையாக நிற்பேன் எனவும் ராகுல் காந்தி நம்பிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் அப்துல்லாவுக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம். இணையத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து பார்த்த மாணவர் அதிர்ச்சி. நாக்பூர் மாணவருக்கு சொந்த ஊரிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு. அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. டெல்லியில் ஆயிரக்கணக்கான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தட்டு கரண்டியால் ஒலி எழுப்பி போராட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கிண்டியில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட மாணவர் சங்கத்தினர் முயற்சி. குளறுபடிகளை சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது ஆளுநர் மாளிகையை நோக்கி மாணவர்கள் ஓடியதால் பரபரப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்டபடி சாலையில் அமர்ந்து மாணவர்கள் தர்ணா. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். சென்னை ராயபுரத்தில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தவேக ஆட்சியில் அங்கம் வகிப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்க்கவே தவேகவுக்கு ஆதரவு அளித்தோம். கூட்டணி ஆட்சி நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் காதர் மொய்தீன் விருப்பம். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னோம். தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு எங்களது ஆதரவை
தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என இந்த தேர்தல் அடையாளம் காட்டிவிட்டதாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி பதில். முஸ்லீம் லீக் எடுத்த முடிவையே மதிமுகவும் எடுக்கும் எனவும் பேட்டி. இதெல்லாம் ஒரு புது அனுபவம் எங்களுக்கு. காரணம், இதுவரையில் ஏற்படாத அனுபவம் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. அதாவது யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கு, என்னுடைய கண்களை திறப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல பாடமாயிடுச்சு. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறும் கம்யூனிஸ்டுகள் தவிக அணியிலிருந்தும் மாறுவார்கள். அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல, அதனுடன் கூட்டணி வைத்தால் என்ன தவறு என்றும் RS பாரதி பேட்டி. அதிமுக என்பது பெரிய தீண்டத்தகாத சக்தியை போல இவர்கள் பேசுவது, இவங்க அந்த கட்சியோட கூட்டவே இருக்காது போல இல்லாத போது பேசுவது என்பதுதான் வேடிக்கையை. இவங்க அந்த கட்சியோட ஒரே மேடையில் பேசலையா? அப்படியே நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அதில் என்ன உலகமாக தப்பு? பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வு. அதிமுகவிலிருந்து விலகிய இயக்குனர் RV உதயகுமார், முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன் தவிகவில் ஐக்கியம். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிகவுடன் இணைத்தார் அக்கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா. அமைச்சர்கள் முன்னிலையில் தவிகவில் ஐக்கியமான நடிகர் மன்சூர் அலிகான். மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வின் போது திடீர் மின்வெட்டு. ஆளும் கட்சியின் தலைமை அலுவலகத்திலேயே மின்தடை ஏற்பட்டதால் சலசலப்பு. தவிக பெயரை சொல்லி யாராவது பணம் கேட்டால் அவர்களை போலீசில் பிடித்துக் கொடுங்கள். மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆனந்த் பேச்சு. எங்க பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்க, உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை ஊக்குவிக்க கூடாது. மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் அறிவுறுத்தல். வாக்களித்த மக்களை மதிக்காமல் ஒரு 20 நாட்களுக்குள் ராஜினாமா செய்வது என்பதையெல்லாம் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் விரும்பி ராஜினாமா செய்தாலும் தவிக தன்னுடைய கட்சியில் அவர்களை இணைத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதை நாங்கள் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். உள்ளாட்சி சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக நிர்வாகிகள் தவிக நிர்வாகிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும். முதல்வர் விஜயின் விருப்பம் அதுதான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திமுக ஆட்சியில் மக்கள் ரேஷன் அரிசியை மாட்டுக்குத்தான் போட்டார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தற்போது தரமான வகையில் அரிசி வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் பேச்சு. இத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை. ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா? திமுக காலத்துல நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி மாட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றிக்கு பாமகவை காரணம் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் கருத்து. கூட்டணியால் பரஸ்பரம் வென்றதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்வினை. கோவையில் அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகளில் தவிக பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட சம்பவம். மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் விஜயின் திரைப்பாடல்களும் இடம்பெற்றதால் அதிர்ச்சி.
மாணவர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் எந்த முயற்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆளும் தவிக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் நடக்கும் அவலங்களை சுட்டிக்காட்டி பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை சுவரை தொட்டபோது சிமெண்ட் பூச்சி உதிர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சி. சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் காவலர்களுக்குள் பார்க்கிங் பிரச்சினை. ஜேசிபி மூலம் இருசக்கர வாகனங்களை அகற்றியதால் வாக்குவாதம் பரபரப்பு. அவங்க வண்டி எல்லா வண்டி மட்டும் உள்ள நிக்கணும் என்ன மேடம்? மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை மாதிரி யாரும் இப்படி பண்ணதில்ல மேடம். நாங்களும் இங்க எல்லண்டோல இருந்து தான் போயிருக்கிறோம். தூத்துக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவுக்கு பதில் பிஸ்கெட்டுகள் வழங்கப்பட்டதாக தகவல். சம்பந்தப்பட்ட பள்ளியில் தொடக்கப்பள்ளி மாவட்ட அலுவலர் விசாரணை. பெங்களூருவில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழை. பெருக்கெடுத்த வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்கள், குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் பாதிப்பு. எங்களிடத்தில்தான் மேகதாது அணை கட்டுகிறோம். அணை கட்ட மத்திய அரசிடமிருந்தே அனுமதி தேவை என்றும் கர்நாடகா மாநில காங்கிரஸ் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேட்டி. காவிரி நதிநீரிலிருந்து ஒரு சொட்டு கூட அதிகம் தேவையில்லை. கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி திட்டவட்டம். ஆபத்தான 16 வகையான கூட்டு மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு மத்திய அரசு தடை. கடும் பக்க விளைவை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தெரியவந்த நிலையில் நடவடிக்கை. சிவசேனா இனி ஒரே கட்சிதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. உத்தவ் சிவசேனா எம்பிக்கள் ஷிண்டே சிவசேனாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் கவனம் பெறும் தகவல். காங்கிரஸ் கட்சியுடன் தங்கள் கட்சி இணைய திட்டம் என்ற தகவலுக்கு உத்தவ் தாக்கரே மறுப்பு. மராத்தி மக்கள் நலனுக்காகவும் இந்துத்துவத்தை காக்கவும் தொடர்ந்து பாடுபடப் போவதாக பேட்டி. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ்களில் இந்தியா என்ற பெயர் இனி பாரத் என மாற்றப்படும். தகவல் தொடர்புகளும் பாரத் என்ற பெயரிலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் துணைவேந்தர் அலோக்குமார் சக்ரால் பேட்டி. மகாராஷ்டிர மாநிலம் பர்பானி அருகே கோயில் மண்டப மேற்கூரை கட்டுமான பணிக்கான சாரம் சரிந்து விபத்து. 6 பேர் உயிரிழந்த சோகம். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க ராணுவத்திற்கு இத்தாலி ஆதரவு தர மறுத்ததாக அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. மெலோனியின் செல்வாக்கு குறைந்து வருவதால் தன்னுடன் புகைப்படம் எடுக்க விரும்பியதாகவும் மீண்டும் தகவல். தனது செல்வாக்கை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மீண்டும் பதிலடி. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை மீறி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடி நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்களின் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. ஜலசந்தி மூடப்பட்டதாக ஈரான் கூறிய நிலையில் அமெரிக்க ராணுவம் தகவல்.
சுவிட்சர்லாந்தில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகள். அமைதி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். ஹோர்முஸ் நீரிணையை 3 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்ததாக மத்திய அரசு தகவல். 8.6 லட்சம் மெட்ரிக் டன் சரக்குடன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் இந்தியா வரும் எனவும் உறுதி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோல் மழை பொழிந்த நெதர்லாந்து வீரர்கள். ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி. ஐவரி கோஸ்ட் அணியை வீழ்த்தி உலகக்கோப்பை தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்த ஜெர்மனி. டெனிஸ் குண்டாவ் அதிரடி ஆட்டத்தால் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரையும் முழுமையாக கைப்பற்றி அசத்தல். மேட்ச் அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக ஒவ்வொரு விக்கெட்டு 2 ரன் அவுட்டு தொடர்ந்து ஆக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்துக்கே போயிட்டு இருந்தோம். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலோட 100, ஆப்போசிட் டீமோட 100 எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நோலாஸில் வின் பண்ணாமல் பார்த்தோம். பட் ரோஹித் மட்டும் விக்கெட் போனது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மாவை கிட்ட நின்று பார்த்தோம். எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது.